இத குடிக்கிறேன் மாமா. ஹலோ ஸ்ருதி, நான் தான் அக்கா பேசுறேன். சாரி ஸ்ருதி. ஆமா, மணி 3 ஆயிடுச்சு. நீ இன்னும் புறப்படல? போக்கா, நான் உன் கூட பேச மாட்டேன். என்னடா அது? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சரி சரி, ஆனால் எனக்கு 5 மணிக்கு தான் ட்ரெயின். இன்னும் டைம் இருக்கு. ஓகே ஸ்ருதி, நீ ஊருக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணிடு, சரியா? சரிக்கா. பாய். பாய். இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காஃபி குடிச்சாலா இல்லையா? எங்க வச்சேன்? ஏதாவது மறந்துட போறேன். ஐயோ, ஐயோ. ஸ்ருதி, காஃபி ஆறிட போகுது, சீக்கிரம் குடி. ஆமா மாமா, நான் மறந்தே போயிட்டேன். மாமா, யாரோ பெல் அடிக்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ காஃபி குடி, நான் போய் பார்த்துக்கிறேன். யாருங்க? குட் ஈவினிங் சார். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம் சார். ரொம்ப நல்லா இருக்கும் சார், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சார். ஒரு தடவை சொன்னா கேளுங்க. இல்லை சார், இது ப்ரைஸ் வேறு, நாங்கள் மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக கொடுக்குறோம் சார். கொண்டு போங்க, அதெல்லாம் வேணாங்க. எடுத்து Please. ப்ளீஸ் Sir. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க சார். அதெல்லாம் வேண்டாம், கிளம்புங்க. ச்சே, நேரங்காலம் தெரியாமல் இந்த சேல்ஸ் பீப்புள்ஸ் வந்து கழுத்து அறுக்கிறானுங்க. யாரு மாமா வீட்டுக்கு வந்தாங்க? அது இந்த டபுள் கிளேசிங் ஆளுங்க வந்து அறுத்துட்டு போகிறானுங்க. அது சரி ஸ்ருதி, நீனும் காஃபி குடிக்கலையா? அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா? ச்சே, ரொம்ப ஆறிடுச்சு. ஏன் ஸ்ருதி, காஃபி குடிக்கலையா? ரொம்ப ஆறிடுச்சு, என்னால் குடிக்க முடியல. நான் வேணும்னா காஃபியை சூடாக்கி தரட்டுமா? வேண்டாம் மாமா, ட்ரெயினுக்கு ரொம்ப லேட் ஆகிட போகுது. என்னடா அது, நழுவி நழுவி போகிறாளே, இப்போ என்ன பண்ணுறது? சரி, நமக்கு இன்னைக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். ஆனால் இப்படியே உன்னை விட்டுட மாட்டேன். நீ முதல்ல ஊருக்கு போ, நான் அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். மாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் ரெடி, சீக்கிரம் வாங்க போலாம். சரி வா ஸ்ருதி, நம்ம போகலாம். வா ஸ்ருதி.
ஹலோ, யாரு? ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல. சித்ரா, என் மேல இருக்கிற கோபம் போயிடுச்சா? சித்ரா ப்ளீஸ் சொல்லு சித்ரா. பேசாம வச்சிடாத ப்ளீஸ். பேசு சித்ரா, ப்ளீஸ் சித்ரா, பேசு சித்ரா. சித்ரா ப்ளீஸ் சித்ரா. நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? எங்க இருக்க? வீட்டை விட்டு போய் 2 மாசம் ஆச்சு. போனே பண்ணல, அப்பாக்கும் பண்ணல, அவரையும் பார்க்கல. இப்ப எங்க இருக்க பாபு? சித்ரா, நான் உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும். நீ இப்ப சொன்னா அடுத்த 10-15 நிமிஷத்துல வந்து உன்னை பார்த்துருவேன். ப்ளீஸ் சித்து. என்ன பார்க்கறதுக்கு பர்மிஷன் வேணுமா? எப்போ வர? வீட்டுக்கு வா. வேண்டாம் சித்ரா, வந்தா அங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். வெளியில எங்கேயாவது மீட் பண்ணுவோமா? இப்ப எங்க இருக்க? வீட்ல தான். ஐயோ, யாருக்காவது கேட்டுற போகுது. வெளியில எங்கேயாவது மீட் பண்ணலாம் சித்ரா. எங்க மீட் பண்ணலாம்? ஓகே, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்டுக்கு வந்துடுறியா? சரி, இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சித்ரா. ஓகே, பாய். பாய். அப்பா, எப்படியோ ஒரு வழியா பாபு கிடைச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வந்ததும் அவனோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அத்தை கிட்ட பேச சொல்லணும். வரேன்னு சொன்னானே, இன்னும் காணோம். தத்தளிக்கும் மனமே தத்தை மனந்தானே, முத்து இதழ்த்தம் ஒன்று தருவாளோ, கொஞ்சம் பொறுகள் சொல்லி கேட்கிறதை, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. சித்ரா, நல்லா இருக்கியா? அம்மா, அத்தை எப்படி இருக்காங்க? மாமா, சஞ்சீவ் வந்தானா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன பாபு, இப்படி அழைச்சு போயிருக்க? ஏன், எங்க இருக்க? சரியா சாப்பிடுறியா இல்லையா? இந்த லண்டன்ல என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்ல சித்ரா. ஒரே வீட்டுல இருக்கிறவங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க சித்ரா. அடுத்தவ சாப்பிட்டானா இல்லையான்னு கூட நினைக்காம சட்டியை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கவங்க தான் அதிகம். ஆனா ஒண்ணு சித்ரா, நான் வாரம் கரெக்டா பணம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். மத்தவங்களை குறை சொல்றதுக்கு பதிலா நீ பணம் கொடுக்கற, நீ முந்தி சாப்பிடு. லண்டன்ல பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. காசை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். உடம்பு போச்சுன்னா எல்லாமே போன மாதிரி தான். நீ தான் உன் உடம்ப கவனிச்சுக்கணும். ஆமா சித்ரா, நீ சொல்றது அத்தனை உண்மைதான். இனிமே நான் அப்படி இருக்க முயற்சி பண்றேன்.
முயற்சி பண்றேன்னு சொல்லாத, செயல்படு. இன்னையில இருந்து செயல்படு. லண்டன் குளிர பத்தி உனக்கு தெரியாது, ஆளையும் உருக்கிடும். கண்டிப்பா சித்ரா, நீ அடுத்த முறை பார்க்கும்போது ஒரு சுத்தி ஏறி இருப்பேன். ஆமா, எங்க வேலை பாக்குற? முதல்ல எங்க தங்கி இருக்க? ஈஸ்டம்ல தங்கி இருக்கேன். ஹில்ஃபர்ட்ல வேலை பார்க்கறேன். ஹாஃப் லைசன்ஸ் தான் வேலை பார்க்கறேன். இன்னைக்கு ஹில்ஃபர்ட் பக்கம் வந்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்கிறதா சொன்னாங்க. அதான் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு இடத்துல வேலைக்கு போனா அங்கேயே 4-5 வருஷம் வேலை பாரு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்காத. அப்பதான் உனக்கு பிசினஸோட நெளிவு சுழிவெல்லாம் தெரியும். பிற்காலத்துல நீயே சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா சித்ரா. இல்ல, அங்க 9 hours தான் வேலை கொடுக்குறாங்க. மீதி நேரம்லாம் நான் சும்மா தானே இருக்கேன். அதான் கிடைக்கிற வேலைக்கு போறேன். நீ வேலைக்கு போ, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நீ எந்த வேலைக்கு போறியோ அதையே தேட பாரு. ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு ட்ரேட் சீக்ரெட்ஸ் கிடைக்கும். அப்பதான் நீ சொந்தமா ஆஃப் லைசன்ஸ் தொடங்கும் போது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே? சுதந்திரமா இருக்கேன்னு எந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் ஆளாயிடாத. ஐயோ, கண்டிப்பா கிடையாது சித்ரா. ஆனா ரூம்ல தண்ணில இருந்து சிகரெட் வரைக்கும் எல்லாம் நடக்குது. எனக்கு அந்த நாத்தமே பிடிக்காது சித்ரா. அப்பா, அவங்க பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் சித்ரா. எல்லாரும் இப்படிதான் முதல்ல சொல்லுவாங்க. அப்புறம் போக போக அடிக்ட் ஆயிடுவாங்க. இந்த மீன், நண்டு, சீ ஃபுட்லாம் கடல் தண்ணியில வாழ்ந்தாலும் நம்ம சமைக்கும் போது உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். அத மாதிரி நம்ம எங்க வாழ்ந்தாலும் நமக்கு எது தேவையோ எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தத கண்டுக்க கூடாது, நினைச்சு கூட பார்க்க கூடாது. என்ன புரியுதா? ஓகே சித்ரா, நீ எப்படி நினைக்கிறியோ அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பார்த்தத யார்கிட்டயும் சொல்லிடாத. அதுவும் அத்தை கிட்ட சொல்லிடாத. வீணா அத்தைக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை வரும். அப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ் சித்ரா. முதலா எங்க அம்மாவுக்கு நான் பணம் அனுப்பியிருக்கேன். சரி சித்ரா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். பாய். பாய் பாபு. பாய். எனக்கு என்னவோ விஜயா என்ன சந்தேகப்படுற மாதிரி தான் தோணுது. ஆனால் மணிமேகலை ஃபோன் பண்ணுற நேரத்தில் விஜயா எப்போவுமே என் பக்கத்தில் நிற்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது விஜயாவுக்கு மணிமேகலை விஷயம் தெரிஞ்சிருக்க சந்தர்ப்பமே கிடையாது. ஆனால் சித்ரா எப்போவுமே எல்லா விஷயங்களையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவ. 1-2 சமயங்களில் கூட பட்டும் படாமல் என்கிட்ட கேட்டு கூட இருக்கிறா. ஒருவேளை சித்ரா எதையாவது கவனிச்சுட்டு அதை விஜயா கிட்ட சொல்லியிருப்பாளோ? கடவுளே, இப்படி திருட மாதிரி ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாக வேண்டியிருக்க. நிச்சயமா விஜயா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறா. எப்படியாவது அவளுக்கு என் மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை மாத்தியே தீரணும். எதுக்கும் சித்ரா கூட கொஞ்சம் மனசு திறந்து பேசினா விஜயா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல சான்ஸா கூட இருக்கலாம். என்ன பண்றது? சித்ரா, ஏமா சித்ரா, நீ என்ன படிச்சுட்டு இருந்த? இல்லப்பா, என் ரூமை சும்மா டைடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்பா? ஒன்றும் இல்லைம்மா, உங்க அம்மா மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்பா அப்படி கேக்குறீங்க? அம்மா ஏதாச்சும் மறுபடியும் பேசினாங்களா? ஒருவேளை அம்மா அப்பா கிட்ட டெலிஃபோன்ல ஒட்டு கேட்டதை பத்தி ஏதாவது கேட்டிருப்பாங்களோ? உங்க அம்மா பேசி தீர்த்துட்டான்னா பரவாயில்ல. ஆனா அவ தான் இன்னும் பொடி வச்சுக்கிட்டே இருக்காளே. ஆமா, இதுதான் சரியான சமயம். அப்பா கிட்ட அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறத பத்தி மெதுவா சொல்ல வேண்டியதுதான். அப்பா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? உண்மை பேசுவீங்களாப்பா? கேளுமா, சொல்றேன். யாருப்பா ஒரு பொண்ணு கூட நீங்க அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா கூட ஒரு நாள் நீங்க அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசினதை அப்ஸ்டேர்ஸ் போன்ல இருந்து கேட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை உங்க அம்மா கேட்டாளா? இல்லையாப்பா,
நீங்க பேசவே இல்லையா? இனியும் நாம மணிமேகலை விஷயத்தை மூடி மறைக்க முடியாது. ஏதாவது கதை விட்டுற வேண்டியதுதான். என்னப்பா யோசிக்கிறீங்க? அடடா, என்னம்மா நீயும் உங்க அம்மாவும் இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டீங்களே. அன்னைக்கு ஃபோன் பண்ணது வேற யாரும் இல்லைம்மா, நம்ம கே இந்திரனோட வளர்ப்பு மகள்மா. என்னப்பா சொல்றீங்க? இந்திரன் அங்கிளோட வளர்ப்பு மகளா? ஆமாம்மா. இந்திரன் அங்கிளுக்கு இப்படி ஒரு மகள் இருக்கிறதா நீங்க எப்பவுமே சொன்னது கிடையாதே. அது ஒரு பெரிய கதைம்மா. அந்த பொண்ணு கே இந்திரனோட அண்ணன் பொண்ணுமா. சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா போயிட்டாங்க. இந்திரன் அங்கிள் தான் இவ்வளவு வருஷமா அந்த பொண்ணை ஹாஸ்டல்ல வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாமா. அப்புறம் என்கிட்ட அந்த பொண்ணுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கணும்னு கெஞ்சினாமா. நிஜமாவாப்பா சொல்றீங்க? அப்புறம் ஏன்பா அந்த பொண்ணு உங்ககிட்ட போன்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க பாஸ் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, தினமும் உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும், எனக்கு பாதுகாப்பாவும் இருக்குன்னு சொன்னாங்க. ஏம்மா, உனக்கு இது கூடவா புரியல? அந்த பொண்ணு உங்களையும் பார்த்த மாதிரி இருக்குன்னு மீன் பண்ணது என்னையும் இந்திரனையும் சேர்த்துதாமா. உனக்கு தான் தெரியுமே, நான் அடிக்கடி இந்திரன் வீட்டுக்கு போய் வருவேன்னு. அப்பெல்லாம் அந்த பொண்ணு என் கூட அப்பா அப்பான்னு ரொம்ப அன்பா பழகுவாமா. அவ்வளவுதான். அப்பா, இப்போ எனக்கு நல்லா புரியுது. அம்மா உங்களை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டாங்க. எப்படியோ அந்த அணுகுண்டுக்கு இருந்த சந்தேகத்தை செயலிழக்க வச்சாச்சு. சரி சரி, இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடை சமையல் பண்ணி போடலாம். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ்? இதோமா, ஒரு 5 மினிட்ஸ்ல என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கடவுளே, இன்னைக்கு என்ன காப்பாத்திட்ட. இப்படியே என்னைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருப்பா கடவுளே.